மார்னிங். நம்ம சக்லேஷ்பூரில் இருக்கோம்ல, ஸோ நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. நேற்று ஈவினிங் ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப மழையாக இருக்கவும் போல். அந்த பெட்டா வியூ பாயிண்ட், ஆக்சுவலாக அங்கே வந்து ஆஃப் ரோட்டில் பைக்லேயே போகலான்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, அதனால் சரி ட்ரை பண்ணலாம், பைக்கு ஆஃப் ரோடு நல்லா இருக்குமேன்னு தான் பார்த்தேன். பட்டு சரியான மழை, கண்டிப்பாக சேறு சகதியாக தான் இருக்கும். அதனால் சரி வேணாம், ஸ்கிப் பண்ணிடலான்னு விட்டுட்டேன். லொக்கேஷனெல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு ரோட்டில் போவோம் எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நைட்டில் ரொம்ப பயமாலாம் இருக்கும், அதுதான் ஒரு பிரச்சனையே. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? சான்ஸே இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த ஹோம் ஸ்டே போனோம். ஸோ இங்கேயும் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ பிரச்சனை இல்லை. பட் டெய்லி வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, புதுசாக பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரல் டனல்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ட்ரெயின் டனல் ஒன்று இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது டனல் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகிருக்கு டனல், புரியுதா? அதனால் அதை போய் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரி, நான் கிட்டக்க போயிட்டு எதாக இருந்தால் சொல்கிறேன். இந்த ரோடு நல்லா இருக்கு, அதை எடுக்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பராக இருக்குல்ல, ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. சக்லேஷ் ஊர் வந்து ரொம்ப எதிர்பார்க்காம தான் வந்தேன். பட்டு ரோட்ஸ் எல்லாம் தாறு பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குல்ல, ஃபுல் நேச்சருங்க, 100% நேச்சர். ஊரே இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, அப்போ குளிருது பயங்கரமாக. ஸ்வெட்டரை கழட்டலான்னு பார்க்குறேன், முடியவே முடியாது போல். அதுவும் பைக்கில் ஸ்பீடாக போகிறனால விண்டு அதிகமாக ஃப்ளோ ஆகுதா, அதுலேயே நல்லா சில்லுன்னு ஆகிடுது. மங்கி ஒன்று போணுச்சு, கிராஸ் ஆச்சு. ரோட் கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணுதுங்க. சூப்பராக இருக்குப்பா ஊரே, ரொம்ப டென்ஸ் நேச்சருக்கு நான் நடுவில் இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்குது. நேச்சுரல் டனலை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பார்க்குறது தாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மைசூர் வந்து பயங்கர டிஸப்பாயின்மெண்ட். அதனால் இது வந்து எப்படின்னா, ரியல் டனலும் இருக்குது, பில்ட் பண்ண டனலும் இருக்குது, நேச்சுரலாக டனல் ஃபார்ம் ஆகிருக்குதான். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தூரமாக பக்கமாக இதுதானோ தெரியுதா லாங்கில், அதுதாங்க நேச்சுரல் டனல். ட்ரெயின் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன், சரி போய் பார்ப்போம். எப்படி இருக்குது தெரியுதா? இதுதான் அந்த டனல், நேச்சுரலாக ஃபார்ம் ஆன டனல். பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னார், உண்மையான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பயங்கரமாக இருக்குப்பா. சீரியஸாக ரொம்ப சாதமாக நினச்சேன். பா பயங்கரமாக இருக்குல்ல ஹைட்லேயே. நல்லா இருக்கா? ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒன்றதுக்கு இடம். இதுதான் பஸ். செம்ம பிளேஸு. சான்ஸ் இல்லைங்க. சூப்பர்ல. ஓரளவுக்கு ஒருத்தருமே இல்லாமல் தனியாக போகிறோமா, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ட்ரெயின் வந்தால் சூப்பராக இருக்கும். ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓகே சூப்பராக இருக்குல்ல. மேலே நல்லா காமிக்கிறேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சே இங்கேயுமா குகை மாதிரி கரெக்டா இங்கே ஒண்டலாம். ட்ரெயின் வந்தா சூப்பராக இருக்குங்க. ட்ரெயின் வந்தா வாவ், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. சான்ஸே இல்லைல்ல. வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம பிளேஸ். இங்கே வரணுன்றது நான் வெயிட் பண்ணி பார்ப்போமா ட்ரெயின் ஏதாவதுன்ட்டு. ட்ராக்கில் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை போயிடுச்சு. சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்த பையன் ட்ரெயின் வரும்னு சொன்னானே, வருமா வராதா தெரில. இந்த இடம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கிங்காங் படம் வந்ததில்ல, கிங்காங் ஃபஸ்ட்டு ரொம்ப ஓல்டில் 2000 சம்திங்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கிங்காங்கிட்ட சண்டை போட்டு பொத்துன்னு கீழே எல்லாம் விழுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய டனலுக்குள்ளே விழுவாங்க. கீழே நிறையா விழுதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி விழுவாங்க. கீழே கடைசியில் வந்து பொத்துன்னு விழுவாங்க. ஸோ அங்கேருந்து மேலே பார்ப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா, இது வந்து குடஞ்சிருக்காங்க, மேனுவலாக பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. ட்ரெயினுக்காக தெரியுதா? அங்கே கடப்பாறை இந்த மாதிரி அச்செல்லாம் தெரியுதா? அப்போ அங்கங்கே தெரியுது பாருங்க. ஸோ வந்து மேனுவலாக தான் இது பண்ணியிருக்காங்க. மேபி கொஞ்சம் உடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பில்ட் பண்ண மாதிரி இருக்க வாய்ப்பு கஷ்டம். கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினுக்காக தான் வெயிட்டிங். ட்ரெயின் எங்கே வரவே இல்லையே. வெயிட் பண்ணலாமா போகலாமா? ட்ரெயின் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதில் அந்த பையன் சொன்னான் ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு. ட்ரெயின்
வரப்போகுது, சவுண்டு கேட்குது. ஆஹா, சவுண்டு கேட்குது. அந்த பையன் ஒரு நாளைக்கு 300 ரூபா வாங்க. பையன் உட்காந்துருக்கான் விசில் அடிக்கிறதுக்கு மட்டும். எவ்ரி டியூஸ்டே தருவாங்களாம். சூப்பர்ல, பாவம்ல, ஹாஃப் டே ஒர்க்காக. பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல தோணுது. ஓகே, ட்ரெயின் கம்மி. நல்லா ட்ரெயின் பார்த்தாச்சு, வேறு லெவல். இந்த லாஸ்ட் கேரேஜ் பார்த்தீங்களா, பார்க்குற மாதிரியே இருக்குது. சூப்பரில், செம. பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணனால பார்க்க முடிஞ்சுது. சூப்பர். சரி, அந்த பையன்கிட்ட மணி கொடுக்கலாமா, கொடுத்தா வாங்குவானான்னு தெரியலையே. 300 ரூபா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், கொடுப்போமா? நல்லா இருக்கட்டும். சரி, நம்ம அடுத்து போகலாம், ஃபுட் போகலாம். அவ்வளோதான், பார்த்தாச்சு. ஓகே, பை. ஓகே, பாய். நல்ல பையங்க, கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்தான். நல்லா உழைக்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்சி நம்ம லைஃப் தான் அப்படி, அவன் லைஃப்னாச்சும் நல்லா இருக்கட்டும். இது என்னால் முடிஞ்சது, சும்மா கொடுத்தேன். இஸ் ஹாப்பி. ஓகே, சரி, நம்ம அடுத்த லொக்கேஷன் நோக்கி போகலாம். எங்கன்னா சக்லேஷ்பூர். ரொம்ப நேச்சுரஸ்டிக்காக இருக்குல்ல, எல்லா இடமும் அப்படி தானே இருக்குது, சான்ஸே இல்லை. அதான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. இவன் தான் கொஞ்சம் ரொம்ப திணறான், பட் நிறைய பேரும் தமிழ் பேசுகிறாங்க. ஓகே, சரி, வாங்க அடுத்த லொக்கேஷன் நோக்கி பயணம். இந்த பைக்கு, ஆஹா, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது இதுதான். மை ஒன்லி கம்பேனியன் ஃபார் நவ். ஓகே, சரி, போகலாமா? சரி, வா.